இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதுராசி மദ്രാசி மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. உங்க பேர் என்ன? சேட்டு அப்துல் கரீம் சேட். அப்துல் கரீம் சேட். கரீம் சேட். அப்துல் கரீம் சேட். தமிழ் வரலாட்டி விட்டுருங்க ப்ரோ. நீங்க தான் வடக்கன் மாதிரி இப்ப பேசுறீங்க. நான் தான் வடக்கன் மாதிரி பேசுறேன். ஐயோ தெரிய மாட்டேது உங்களுக்கு. சொல்லுங்க. தமிழே தெரியலையா? ஏன்னா தமிழ் தெரியலையா? செய்யாமல் செய்து உதவிக்கு வையக மாணவ மாற்றல் எடுத்து அகல் முதல் எடுத்தலாம் ஆதி போதும். கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிருப்பீங்க போதும். எங்க திருவள்ளுவரே முத என்றதான் கேட்டு திருக்குறள் நான் தான் எழுதினது. மொரட்டு முக்கியம் மதுரை சீஸ் அப்படின்னு சோ ப்ரோ. நான் கடிச்சு ஒன்று கேட்பேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லிட்டு நான் பண்ணுவேன். ஆள் பார்க்க கொடுக்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கீங்க, நான் எப்படி பண்ண போறேன்னு தெரியல. சப்போஸ் ஆன்சர் கண்டுபிடிக்கல அப்படின்னா இந்த கரீம் சட்டை கரியாகிற மாதிரி ஒரு டேர் சொல்லுவேன். ஓகே, கண்டுபிடிச்சா நானும் சொல்லுவேன்ல. இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. குடிசை தெரியுமில்ல? தெரியும். ஏழ்மை மக்கள்லாம் குடியேறுவாங்களா? குடிசை இல்லாத நாடு என்ன நாடு? உங்களுக்கு வந்து ஜெண்டர் நாலேஜ் கேட்டுறேன். ஆள் பார்க்க படிக்கிற மாதிரி இருக்கீங்க. இது ஜெண்டர் நாலேஜ்னு சொல்ல முடியாது, ஜோக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரியான ஜோக்கு இது. குடிசையே இல்லாத நாடு என்ன நாடு? ஜப்பான். மூக்கை பார்த்தோன்னே அப்படி தான் கண்டுபிடிச்சேன். நீங்கள் அதான் சொல்லுவீங்கன்னு. இன்னும் பார்த்து யார் கால் பண்ணுறாங்க? கம்பெனி காலை தான் இருக்கும். உங்களுக்கு யார் பண்ண போகிறா? ஐயோ ஐயோ. குடிசை அதான் சொன்னேன்னு. ஜப்பான் சொன்னேன், நீங்கள் ஏதோ ஜோக் அடிச்சிங்க. ஜப்பானுக்கு ஜப்பான் மூக்கு மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஜப்பான் கிடையாது. வேறன்னு ஒரு நாடு கிடையாது. தெரில ப்ரோ. தெரிலன்னு நாடு இருக்கா? ஏன் ப்ரோ நீங்கள் இவரை வச்சு தனியாக எடுங்க, நான் கிளம்புறேன். ஓரளவு முக்கப்பட்டா பேசலாம், இப்படி முக்கையாக போட்டுக்கிட்டே இருந்தா அதான் இந்த ஷோ. ஓகேங்களா? சரி, ஓகேங்களா. குடிசை இல்லாத நாடு என்ன நாடு அப்படின்னா பங்களாதேஷ். அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். அதாவது லாக்டவுன்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? எல்லா பசங்களுக்கும் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. ஒரு பையனுக்கு அப்படி ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. ஆனால் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்றான். ஏன்? கொரோனா வந்துருச்சா? இல்லை அவனுக்கு கொரோனாவும் கிடையாது, கொரோனா நெகட்டிவ் தான். கொரோனா நெகட்டிவா? அப்போ எனக்கு கருப்பு பூஞ்சைன்னு ஒன்று வந்துருக்கியா? என்ன எல்லாமே சொல்கிறீங்க, கருப்பு பூஞ்சை வெள்ளை பூஞ்சை, ஏன் இப்படி சொன்னால் வந்துருமா? அதான் ப்ரோ பார்க்குறேன். மூக்கில் இருந்து ஏதாச்சும் தெரியல. மூக்கிலேருந்து மூக்கு செடி தான் வரும். என்ன அழகா அது என்ன சிரிப்பு இது? இல்லை இது என்ன மறுபடியும் கேளுங்க. அதாவதுங்க லாக்டவுன்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஓகேங்களா? ஒரு பையனுக்கு அப்படியே ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. எல்லா பசங்களுக்கும் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. ஆனால் அந்த பையனுக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. ஆனால் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்றாங்க. அதான் ப்ரோ தெரிலையா? சரி, ஓகே. இப்போ தெரில அப்படின்னா நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணணும். சரி சொல்லுங்கள். ஓகேங்களா? இது சொன்னதுக்கப்புறம் காண்டாகி அடிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா இவன் படிக்கிறது காலேஜ். ப்ரொஃபசர் யார் இவன்? லூஸ் மாதிரி மொக்க ஜோக்கா காமெடி ஆச்சுருக்கிறான். இல்லை புரியல. ஏங்க ஸ்கூல் காமெடி மொக்க காமெடி இல்லைங்க. ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு. அவன் ஸ்கூலுக்கு போகல அப்படின்றேன். ஏன்னா அவன் காலேஜ் படிக்கிறான், வேற ஒன்றும் கிடையாது. அவன் எதுக்கு போகணும்? ஸ்கூல் ரீஓப்பன் ஆனா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நான் சொல்ல ஜோக் புரிஞ்சு கொடுத்து. ஓகேங்களா? ஜோக்கில் போயிடலாம். ஒரு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு போகும்போது சைக்கிளில் போகிறான். ஓகேங்களா? முதல் நாள் வந்து சைக்கிளில் போகிறான். போயிட்டு ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, வந்துட்டான். திரும்ப 2வது நாள் போகிறான். சைக்கிள் என்ன பண்ணுறான்? தோள்பட்டை தூக்கிட்டு போகிறான் அப்படியே. ஏன்? பஞ்சரா? இல்லை பஞ்சர்லாம் கிடையாது. நல்லா தான் இருக்குது வண்டி. வந்து இப்போ வண்டி ஓட்ட தளபதி ஓட்டினார்ல, அந்த வண்டி எலெக்ஷன் ஓட்டிட்டு போனார்ல, டாப்பு டக்கரு டாப் அந்த மாதிரியா? அந்த மாதிரி இல்லை, அது வந்து தளபதி மாதிரி கிடையாது. மாதிரி வந்து தனுஷ். இந்த இடத்துக்கு காமெடி தேவையில்லை. காமெடி பண்ணிட்டாலும் ஆன்சர் தெரிஞ்சா அவங்களுக்கு. ஒரு பேர் சைக்கிளில் போனால், ஸ்கூலுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு வந்து சைக்கிளில் போனான். 2வது நாள் போகும்போது சைக்கிள் தோள்பட்டை தூக்கிட்டு கொண்டு போனாங்க. ஏன்? தெரியலையே. நல்லா நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஏன்னா வந்து பை சைக்கிளாம், அதான் பை சைக்கிள். இல்லை நீங்கள் சொல்கிற மொக்க காமெடிக்கு சிரிக்கலாமா இல்லை அழுகலாமா? சரி, இப்போ நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கல. ஓகேங்களா? இப்போ நான் சொல்லிட்டு நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்காண்டி ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம். ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் என்ன சொல்கிறது? ஒரு மாதிரி ஒரு பொருளை வச்சு டேர் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நாங்கள் வரைக்கும் பண்ணதே கிடையாது. முதல் எபிசோடில் பலூனை வச்சு பண்ணோம். இப்போ வந்து ஒரு பசங்க இருக்கீங்களா, ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நிமிஷம் கூப்பிட்டுக்கிறேன். தம்பி ஒரு சாங் பார்த்துட்டிங்களா? இதுதான் ப்ராப்பர்ட்டியா? என்ன பண்ணணும்? பாய் இப்படி வச்சுக்கிட்டு 1 2 இப்படி அடிக்கணும். என்ன மாதிரி அடிக்கக்கூடாது. நீங்கள் வந்து படணும். விட்டுட்டீங்க அப்படின்னா எத்தனை? விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் 10 ரூபா தரணும். பிச்சை எடுக்க துமுறு போல பாரு உனக்கு. 50 அடிங்க. நீங்கள் ஒரு ஆள். சரி அடிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? அடிக்கலாமா? இது ப்ரோ இதை சொன்னீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லை என்ன பண்ண போகிறீங்க? இப்படி பிடிங்க. எப்படி? என்ன உங்களுக்கு கிரிக்கெட் எடுத்துட்டு எங்கே இருங்க? பிடிங்க, அது பிடிங்கண்ணே. இங்கே இருங்க, நின்றுக்கணும்.
அந்த பேட்டை பிடிக்கிறத சூடு டீம்ல தண்டத்துக்குன்னு ஒருத்தன். எங்க இப்படிதானேங்க சொன்னீங்க. 4 5 7 8 30 32 33 34 35 36 37 38 50 22 50க்கு அடுத்து 22. ஆமா 50க்கு அடுத்து 32. சொல்லுங்க எந்த ஸ்கூலு? விடுங்க விடாங்க பாட்டி தாத்தா கொலை பண்ணிடுவீங்க. அப்புறம் நான் குலகத்தில் போயிருவீங்க, நீங்கள் போயிருவீங்க. நல்லா அடிக்கிறீங்களே. வந்த சொன்னேன் இல்ல ஜோக்குன்னு தெரியுது. கரீம் சேட் ரம்ஜான் எப்படி போச்சு? முடிஞ்சு. என்னங்க நீங்கள் நானும் இங்கே பாருங்க, இந்த இதே டேரை வந்து எங்கள் வீட்டில் நான் பண்ணியிருக்கேன். 330 பண்ணியிருக்கேன். இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிரண்டைய கொண்டே அடிச்சுக்கணும். ரொம்ப நாள் ஆச்சு விளையாண்டு கோவிலில் விளையாட முடியலனால. உங்க தண்ணியை குடி, மயங்கி விழுந்துடாதீங்க. இல்லைங்க, இந்தியன் டெஸ்ட்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் ஒரு 2 சீரிஸ் இருக்குது. ஐபிஎல் கூப்பிட்டானுங்க. ஏதோ தம்பி சராஸ் எதுவும் பண்ணுறீங்களா? பாட்டு படம் பேர் சொல்லி ஏதாவது தம்பி சராஸ் எதுவும்? என்ன படம் கொடுக்கலாம்? யோசி. சரி இங்கே பாருங்க, பேசி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வேறு படம் வேணுமா உங்களுக்கு? வேறு படம் வந்து குறும்படம் நிறையா பண்ணியிருக்கோம். உங்களுக்கு குறும்படம் சொன்னால் தெரியாது, ஏன்னா நானே ஒரு 32 குறும்படம் கிட்ட பண்ணியிருக்கேன். என்ன அந்த பக்கமா சுத்துற? நீ அறிவாளின்னு சொல்றேன்டா லூசு. என்ன படம் பண்ணலாம்? வேறு என்ன உங்களுக்கு? வேறு ஏதாவது புது ஐடியா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு புதுசாக ஏதாச்சும் ஒரு நல்ல படம் கொடுக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு புது படம் யோசிச்சிட்டேன். என்ன என்ன அப்படி சொல்லக்கூடாது. காமிச்சேன் வாயை பத்திங்க. வினய் தாண்டி வருவியா? உங்களுக்கு ஏதாவது பாட்டு பாடுறது அந்த மாதிரி? பாட்டெல்லாம் வேணாம் ப்ரோ, வேற ஏதாச்சும் ஃபிசிக்கலாக கொடுத்தீங்கன்னா கூட பண்ணிடலாம். ஃபிசிக்கலாக பிடி வாத்தியார் வேலை பார்த்தீங்களா? பிடி வாத்தியார் அப்பாவா இருக்காரு. ஓ உங்கள் அப்பா பிடி வாத்தியார். அப்போ அதனால தான். ஓ சரி, ஓகே. சித்தப்பா வந்து ஆர்மியில் இருக்காப்புல. சரி, உங்கள் பெரியப்பா போலீஸில் இருக்காரா? போலீஸில் இல்லை, ஆர்மியில் ஏர்ஃபோர்ஸில் இருக்காப்புல. அப்படியே கீழே நின்று ஒரு 5 புஷப் உங்களுக்கு வேணும், எனக்கு வேணும். ஒரு 5 புஷப் மட்டும் பண்ணுங்க, ஓகேங்களா? புஷப் சரிங்களா ப்ரோ? பொம்பளை பிள்ளையா வேற இருக்கு. என்ன ப்ரோ பொம்பளை பிள்ளைங்க நம்ம பார்க்காத பொம்பளை பிள்ளைங்களா ப்ரோ? என்ன ப்ரோ பொம்பளை பிள்ளைங்க நம்ம பார்க்காத பொம்பளை பிள்ளைங்களா ப்ரோ? என்னடா அக்கா சட்டை காட்டுடா. 1 2 3 8 32 40 82 134. அடி பல்லங்கள உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. தப்பு படிச்சு அடி வாங்கி வாங்க. பரவாயில்ல, 134 புத்தகம் எடுத்துருக்கீங்க.